ஒரு வீட்ல அம்மாவும் பையனும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அந்த பையன கூப்பிட்டு அவங்க அம்மா மெழுகுவர்த்திய ஏத்த சொல்றாங்க. அவன் வத்தி குச்ச கொளுத்துறான். அப்ப காத்துல அந்த வத்தி குச்சி அமஞ்சிருது. திரும்பவும் கொளுத்துறான். திரும்பவும் அமஞ்சிருது. இப்படி அவன் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, வத்தி பெட்டியில கடைசியா ஒரே ஒரு வத்தி குச்சி மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மா அத பார்த்துட்டு, "இந்த வத்தி குச்சியிலயாச்சும் மெழுகுவர்த்திய ஏத்திருவியா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவனும் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு, காத்து வீசாத டைம்ல அந்த மெழுகுவர்த்திய ஏத்திர்றான். இத பார்த்துட்டு சந்தோஷமா, "பாத்தியாம்மா நான் மெழுகுவர்த்திய ஏத்திட்டேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப சட்டுன்னு அந்த மெழுகுவர்த்தி அமையுது. இத பார்த்து அவங்க அம்மா சிரிச்சுட்டே, "டேய் கண்ணா, நம்மள்ல நெறைய பேருக்கு கடைசி வத்தி குச்சி ஏத்துறப்ப இருக்க கவனம், முதல் வத்தி குச்சி ஏத்துறப்ப இருக்கிறதில்ல. அந்த கவனம் முன்னாடியே இருந்திருந்தா, இத்தன வத்தி குச்சும் வீணாகியிருக்காது. இப்படி இருட்டுல உட்கார்ந்திருக்க நிலைமையும் வந்திருக்காது. டேய் கண்ணா, வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல வர வாய்ப்ப கடைசி வாய்ப்பா நெனச்சு போராடு. கண்டிப்பா நீ முதல் வாய்ப்பிலேயே ஜெயிச்சிருவ. ஆனா இதுவே நீ இந்த வாய்ப்பு போனா என்ன? நம்ம கிட்ட தான் நெறைய வாய்ப்பு இருக்கே" அப்படின்னு யோசிச்சினா, கடைசியா அமைஞ்ச மெழுகுவர்த்தி மாரி தான் உன் வாழ்க்கையும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.